சண்டே ஆஃப்டர்நூன் போல் அம்மா வீட்டுக்கு தான் போயிருந்தோம். பாப்பாவுக்கு காது குத்துற ஃபங்க்ஷன் வச்சிருக்கிறதுனால அதுக்கு முன்னாடி ஜடை தச்சு பார்க்கணுன்ட்டு வீட்டில் ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அதனால தான் நாங்கள் போயிருந்தோம். ஜடை தங்கச்சியை ரெடி பண்ணிட்டா, வெளியிருந்து வாங்கினா ரொம்ப வெயிட்டாக இருக்கும், பாப்பாவால் தாங்க முடியாது அப்படின்றதுனால இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டோம். ஜடை ரெடி பண்ணி முடிச்சதும் பாப்பாவும் எந்திரிச்சிட்டா. அவளை ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் தான் பண்ணியிருந்தோம். நார்மலாக பண்ணுற மாதிரியே பண்ணிவிட்டு கலையாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக செட்டிங் ஸ்ப்ரே மட்டும் ஸ்ப்ரே பண்ணி விட்டாச்சு. ஃபர்ஸ்ட் பாப்பாவை வீட்டில் வச்சு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் அவள் கோஆப்ரேட்டே பண்ணல, ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறமா வெளியே கூட்டிட்டு வந்து வேடிக்கை காட்டி அதுக்கப்புறமா ஹேர் ஸ்டைலை பண்ணி முடிச்சிட்டோம். ஃபைனலாக ஹேர் ஸ்டைல் இப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு ஃபுல் ட்ரெஸ்ஸும் போட்டு ஃபோட்டோ ஷூட்டுக்கு ரெடி ஆயிட்டாங்க. பாப்பாவுக்கு ஃபோட்டோ எடுக்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. ஏன்னா ஒரு இடத்துல நிற்கவே இல்லை. எப்படி இருக்குமோ என்னமோன்ட்டு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அவுட்புட் ரொம்ப சூப்பராக இருந்தது. कुछ नहीं मारता बेटे।